Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம Lacto Calamine அந்த லோஷனோட ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல நோட்டிஃபை ஆகும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நமக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது, முசி டிப்ஸ் தமிழ்னு. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்னோடய சேனல் தான். அதுவுமே கிட்டத்தட்ட அது ஃபுல்லாக நம்ம பியூட்டி டிப்ஸ் பற்றியும், அப்புறம் அவங்களுக்கு நிறைய டிஐஒய் போட்டிருக்கேன், ஃபேஷியல்ஸ் தனியாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேத்துக்கு நிறைய அதில் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் பார்க்கலாம். பேக்கேஜிங்னு பார்த்திங்கன்னா இது பெருசாக இதில் எதுவும் இல்லை. இது இப்படி தான் வந்துச்சு. ஒரு மேலே மட்டும் ஒரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணி வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி எல்லா பக்கமே இது அவைலபிள் தான். இது ஆன்லைன்லேயும் அவைலபிள். ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா எல்லாத்துலேயுமே இது அவைலபிள். சின்னதும் இருக்குது, பெரிய பேக்கும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இதில் இதாக வருது. கேப் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர், ரொம்ப க்யூட்டான பர்பிள் கலரில் வருது. இதோட கேப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டைப்பில் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி, ஈஸியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலி ஸ்கின்க்கான ப்ரிப்பரேஷன். இந்த லோஷன் மட்டும் இப்போ நான் காட்டுறது. இதுலேயே ட்ரை ஸ்கின்க்கு இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இருக்குது. ட்ரை ஸ்கின்க்கு பார்த்திங்கன்னா இதோட கேப் ஆரஞ்சு கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு க்ரீன் கலரில் இருக்கும். அதோட பிக்சர்ஸ் கிடச்சி நான் கண்டிப்பாக இதில் அட்டாச் பண்ணுறேன். மெயினாக இவங்க இந்த க்ளே எந்த க்ளே வச்சு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரோலின் க்ளேன்னு அதை வச்சு தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஃபேஸ்க்கு தேவையான ஆயில் மாய்ஸ்சரைசர்லாம் அப்படியே தக்க வச்சிரும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 30 ml ப்ராடக்ட் 70 rupeesக்கு நான் வாங்கினேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 yearsக்கு பிஃபோர் இது நான் ஒரு 35 rupeesக்கு தான் வாங்கியிருந்தேன். பட் ரீசெண்ட் டேஸில் நான் வாங்கும்போது இது 70-75 rupeesக்கு இப்போ சேல் பண்ணுறாங்க. இதோடைய செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 3 years கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கீ இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா கரோலின் க்ளே, ஜிங்க் ஆக்சைட்ஸ், அப்புறம் கிளிசரின். இந்த 3 தான் இவங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. இவங்க ஒரு கீ இன்க்ரீடியண்ட்டாக மெயினாக இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அந்த கரோலின் க்ளே தான். இதான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே அவங்க அந்த பேக்கேஜிங்கில் ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இது நேச்சுரல் மினரல் இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஆயிலி ஸ்கின்க்கு இந்த முல்தானி மெட்டி, அந்த கரோலின் க்ளே, நிறைய க்ளே வகை எல்லாமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஏன்னா அது நம்மளோட எக்ஸஸ் ஆயிலாக கண்ட்ரோல் பண்ணும். அதை இவங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். நம்ம ஸ்கின்க்கு தேவையான மாய்ஸ்சர், நியூட்ரிஷன் இதெல்லாமே நமக்கு கொடுக்கும் இந்த கரோலின் க்ளே. செகண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆக்சைட். இந்த ஜிங்க் ஆக்சைட் பார்த்திங்கன்னா அதில் அதிகமாக ஆன்டி ஜெம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நமக்கு போஸில் அன்க்ளாக் பண்ணாமல் பாதுகாக்கும். போஸ் போய் இது ஏதாவது நம்ம போடுற ப்ராடக்ட் நம்மளோட ஓப்பன் போஸ்லாம் போய் ஃபில் பண்ணிருச்சுன்னா, இப்போ நம்ம போடுற க்ரீமோ இல்லை எதுவாக இருந்தாலும் பண்ணிருச்சுன்னா அதில் நமக்கு பிம்பிள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி அது அந்த போஸ் ப்ரீத் பண்ண முடியாதனால அது நமக்கு பிம்பிள்ஸாக கொண்டு வந்துடும். ஸோ அதெல்லாமே இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஜிங்க் ஆக்சைடு இவங்க சேர்த்திருக்காங்க. ஜிங்க் ஆக்சைடோட இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு நேச்சுரலாகவே SPF இருக்கும். இது நம்ம சூரியன்லேருந்து நமக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். UVA UVBலேருந்து நமக்கு ஜிங்க் ஆக்சைடு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இதோட இன்னொரு பெனிஃபிட்ஸ் தான் இது. தேர்ட் இவங்க ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா கிளிசரின். இவங்க ஆட் பண்ணிக்கிற கிளிசரின் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கிளிசரின் தான் மேக்ஸிமம் நம்ம ப்ராடக்ட்லலாம் ஆட் பண்ணுவாங்க. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஆயிலி ஸ்கின்கே சப்போஸ் வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா
ரொம்ப வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணாமல் இந்த க்ரீம் வந்து நீங்கள் எந்த சீசனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஆயிலி ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட எக்ஸஸ் ஆயிலை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும் மெயினாக. இதெல்லாம் தான் வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு சொன்னபோது நான் இது வந்து பிஃபோர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருந்த டைம் அப்போலாம். ஸோ இது போடும்போது எனக்கு நல்லா ஆயில் கண்ட்ரோல் ஆகும். எனக்கு எந்த ஒரு மாய்ஸ்சரைசேஷன் போட்டாலுமே எனக்கு ஆயில்னஸ் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ இப்போ தான் வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஆயில் கண்ட்ரோலாக ஆகிற இது பேக்கு எல்லாமே நான் வந்து போட்டுட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஆயில் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் ரெகுலர் பேஸில் எடுக்கும் போது உங்கள் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக ஆகும். இது நான் ஃபீல் பண்ணது நல்லா ஸ்மூத்தாக ஆகும். உங்களோட ஆயிலில் வந்து செக்ரிகேட் ஆகாது. மெயினாக வந்து எக்ஸஸ் ஆயில் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும். இவங்க கிளைம் பண்ணுறதுல வந்து எனக்கு எல்லாமே இது பிடிச்சிருக்கு. இவங்க போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்மே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். எதுவுமே வந்து இல்லை இது ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் இல்லாமல் சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான் இதில் போட்டிருக்காங்க. இது வந்து மெயினாக நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம், நல்ல பக்காவாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்குது, நீங்கள் சிடிஎம் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சருக்கு பதிலாக இந்த லோஷன் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சிடிஎம் கிளென்சிங் பண்ணி டோன் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப்பாக மாய்ஸ்சருக்கு பதிலாக இந்த லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னும் நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இது உங்கள் மாய்ஸ்சர் லெவலையும் உங்களுக்கு வந்து நல்லாவே கொடுக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ தான் இது வந்து உண்மையாகவே சூப்பரான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. அப்படி வேணுன்னா நீங்கள் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னோடதும் நீங்கள் இது பண்ணுங்கன்னு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அது என் ஃபேஸ்க்கே நான் அப்ளை பண்ணுவேன். இல்லைனா வந்து என் ரிலேஷன்ஸாக இருக்காது அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன பேக் ட்ரை பண்ணுங்கள். 30 ml இப்போ 70 rupeesக்கு என்னமோ விற்கிது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேக் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசு ட்ரை பண்ணுங்கள். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் வந்து ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இன்னும் கூட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி நான் மறந்துட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட் ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும். இப்போ என் ஹேண்டில் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயிலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேனே தெரியாது. நேச்சுரலாக உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் வருதோ இல்லை பிசு பிசுங்கிறதோ எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். முன்ன சொன்ன மாதிரி தான் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, முசி டிப்ஸ் தமிழ். மறக்காமல் அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.